தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. தூத்துக்குடி தினசரி சந்தையில் முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மணி பின்னாடி தான் மணி இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயகாந்த். வணக்கம் விஜயகாந்த். முதல்வர் ஸ்டாலினுடன் யார் யாரெல்லாம் பங்கேற்றார்கள்? அங்குள்ள கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது? வணக்கம் மேடம். அதாவது தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்க இருக்கும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுக, திமுக மற்றும் அதற்கு ஏராளமான கட்சிகள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் நேற்று மாலை நாங்குநேரி பகுதி வேட்பாளரை ஆதரித்து தமிழக முதல்வர் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் தூத்துக்குடி வந்தடைந்தார். பின்னர் நாங்குநேரியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு பின்னர் நேற்று இரவு தூத்துக்குடியில் உள்ள தனியார் ரிசார்ட்டில் ஓய்வுக்கு தங்கினார். பின்னர் இன்று காலை அவர் அங்கிருந்து, அதாவது தனியார் ரிசார்ட்டிலிருந்து புறப்பட்டு தூத்துக்குடியில் உள்ள காமராஜர் தினசரி சந்தைக்கு வருகை தந்தார். அங்கு அவர் அங்கு காய்கறி வாங்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் காய்கறி வியாபாரிகள் ஆகியோரும் வாக்குகளை சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது அந்த வியாபாரிகளிடம், அதாவது அந்த தினசரி காய்கறி சந்தையில் இருக்கக்கூடிய வியாபாரிகளிடம் காய்கறிகள் வரத்து குறித்தும் விலைகள் குறித்தும் கேட்டறிந்தார். அதே போல் பொதுமக்களிடம் அங்கு காய்கறி வாங்கக்கூடிய பொதுமக்களிடம் காய்கறியின் விலைகள் குறித்தும் அந்த தரம் குறித்தும் கேட்டறிந்து அங்கு வாக்குகளை சேகரித்தார். பின்னர் தற்போது சாலை மார்க்கமாக, அதாவது தூத்துக்குடி பள்ளிவாசல் சாலை மற்றும் அந்த பீச் ரோடு ஆகிய பகுதிகள் தற்போது அந்த வாகனத்தில் இருந்தபடியே பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகிறார். இன்று மாலை இந்த வாக்கு சேகரிப்பை முடித்த பின் இன்று மாலை தூத்துக்குடி அருகே இருக்கக்கூடிய சிந்தலக்கரை பகுதியில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்று அங்கு கனிமொழி எம்பியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த். தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.